days fasting and prayer. 21 நாள் உபவாச ஜெபத்தில் இருப்பது மிக அருமையான காரியம். As years have passed by, I have seen that the desire for this 21 days fasting and has increased in the hearts of our. வருடங்கள் செல்ல செல்ல இந்த 21 நாள் உபவாச ஜெப கூட்டத்திற்கு ஜனங்கள் நம் சபையின் ஜனங்கள் மத்தியில் இதற்கான வாஞ்சை அதிகரித்திருப்பது சந்தோஷம். And all have been waiting for this 21 days. இதற்காக நாம் எல்லோரும் காத்துட்டு இருக்கிறோம். There are many who are fasting in their home. சிலர் அவர்களுடைய வீட்டிலே உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. Because of the time and the distance, they are not able to meet us. தூரத்தின் நிமித்தமும் நேரத்தின் நிமித்தமும் அவர்களால் நம்மோடு இணைய முடியும். But praise God for all of us who are able to be God's presence. ஆனால் நாம் இங்கே இணைந்திருப்பது தெய்வ கிருபை, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. So I praise God for all of us who are fasting and seeking God in this time. இந்த நேரத்திலே ஆண்டவர் இப்படி உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேடுகிறபடினால் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. I'm sure that we all have a testimony where God has really worked in our life when we prayed during this fasting prayer time. நாம் எல்லாருக்கும் கடந்த வருட உபவாச ஜெப கூட்டத்திலே ஜெபித்து ஆண்டவர் பதில் கொடுத்த அப்படியான சாட்சிகள் அநேகம் உண்டு. அதற்காக ஆண்டவர். But then there are few people who feel that why should I fast and pray and seek God? ஆனா சிலருக்கு நான் ஏன் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், நான் ஏன் கர்த்தரை இப்படி தேட வேண்டும் என்கிற கேள்வி உண்டு. I totally understand where some of the people, because of their medical, they are not able to fast and pray to God. சிலர் மருத்துவ காரணங்களாலே அவர்களால் உபவாசித்து ஜெபிக்க முடிவதில்லை. So I understand that, and that is okay. அது எனக்கு புரிகிறது, அது நல்ல காரியம்தான். But then when people say that why should I fast and pray and seek God, these things I really don't understand. ஆனா சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கும் பொழுது நான் ஏன் கர்த்தரை இப்படி உபவாசித்து தேட வேண்டும் என்கிற கேள்வி எழுப்பினால் அது எனக்கு புரியாத ஒரு காரியம். So sometimes when people say this, I understand that these are the people who really think that they can handle their own. இப்படி சொல்லுகிற ஜனங்கள் அவர்கள் வாழ்க்கையின் சவால்களை தானே தனியாய் நின்று சாதித்து விட முடியும் என்கிற சிந்தனை கொண்டவர்கள். Because people who really need God, like people who are weak, they always want to seek God's help. பலவீனமாய் இருந்து தேவன் மீது சார்ந்திருக்கிற ஜனங்கள் தேவனுடைய உதவி வேண்டும் என்பதாய் நிச்சயமாய் நினைக்கிறார்கள். The people, those who feel that they don't have to fast, they are people who feel they can handle everything on their own and they don't need anybody's help, including God's. உபவாசிக்க தேவையில்லை, ஜெபம் தேவையில்லை நினைக்கிற ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய உதவி எனக்கு தேவையில்லை, நான் எல்லாமே என் சொந்த பலத்தில் சாதித்து விட முடியும் என்கிற அந்த யோசனை இருக்கிறபடினால தான் அவர்கள் ஆண்டவரை அப்படி தேடுவதில்லை. But behind these kind of thought there is a spirit of pride and self reliance. இத்தகைய சிந்தனைக்கு பின்பதாய் ஒரு பெருமை ஆவி உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Because fasting and humility is directly connected. உபவாசமும் தாழ்மையும் நேரடியாய் சம்பந்தப்பட்டிருக்கிறது. So when you don't want to fast, it's not when you cannot fast, but when you don't want to fast, that's a sign that you have a spirit of pride operating in your life. உபவாசிக்க முடிவதில்லை என்கிற சூழ்நிலை வேற, ஆனால் உபவாசிக்க மாட்டேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் அது பெருமைக்கு நேரடியாய் தொடர்புள்ளது, அது சரியல்ல. And we see in Psalms 35 verse 13 and Psalm 16:10 that David tells here that he humbled himself through fasting and prayer. சங்கீதம் 34லும் 60வது அதிகாரத்திலும் தாவீது தன்னைத்தானே தாழ்த்தினது எப்படி என்று சொன்னால் உபவாசித்து தேவனுக்கு முன்பதாய் தன்னை தாழ்த்தினான் என்று வாசிக்கிறோம். Fasting is humbling ourselves. உபவாசிப்பது நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வது. Fasting is denying our flesh. உபவாசிப்பது நம்முடைய மாமிசத்தை மறுப்பது. Fasting is telling no to self and no to flesh. உபவாசிப்பது மாமிசத்திற்கு இல்லை, மாமிசத்தின் இச்சைக்கு இல்லை என்று சொல்லுகிற ஒரு காரியம். Fasting is telling ourselves that we are not the king or the lord over our life, but Jesus Christ is the lord of our life. உபவாசிப்பது நான் என் வாழ்க்கையின் ராஜாவல்ல, இயேசுவே என் வாழ்க்கையை ஆளுகிறார் என்று சொல்லுகிற ஒரு காரியம். And fasting, you don't fast like when we say that we are fasting and we say that we are skipping our breakfast, but you generally skip your breakfast, that is not considered as fasting. நீங்க பொதுவாவே காலையில நாஷ்டா சாப்பிடுறது இல்ல, ஆனா இந்த 21 நாள் உபவாசத்திலும் காலையில் நாஷ்டா சாப்பிடுறது இல்ல, அதை உபவாசம் என்று அழைத்தீர்கள் என்று சொன்னால் அது உபவாசம் அல்ல. ஏன்னா நீங்க அது பொதுவாய் செய்கிற காரியம் தான். Fasting is not giving up something that is very easy for you. நமக்கு சுலபமான ஒரு காரியத்தை விட்டு விடுவது அது உபவாசம் அல்ல. But fasting is giving something that is difficult for you.
ஆனால் உபவாசம் என்றால் நமக்கு கஷ்டம் என்று படுகிற ஒரு காரியத்தை நாம் செய்வது, அது உபவாசம். So like David says, we have to come to that conclusion where it says that I wouldn't give to my Lord something that didn't cost me anything. தாவீது ஒரு முடிவுக்கு வருகிறான், அதே முடிவுக்கு நாமும் வர வேண்டும். என நான் விலைக்கிரிய இல்லாத ஒரு காரியத்தை அதை நான் தேவனுக்கு கொடுக்க மாட்டேன். நான் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம் எனக்கு அது விலைக்கிரியம் செலுத்துகிற அந்த உணர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Fasting should cost you something. உபவாசம் உங்களிடத்திலிருந்து ஒரு விலைக்கிரியை எடுக்க வேண்டும். And that's why fasting is a sacrifice. ஆகையினாலதான் உபவாசம் ஒரு பலி என்று எண்ணப்படுகிறது. And anything that is a sacrifice, it is pleasing. எந்த பலியான காரியமா இருந்தாலும் அது தேவனுக்கு மிக பிரியமுள்ள காரியமா இருக்கிறது. And one more thing about fasting is, உபவாசத்தின் இன்னொரு காரியம், if you say you are fasting but then you go through you spend all your day in your own work, you don't have time to spend with God in prayer, worship and Bible reading, then that is not fasting, that is just starving yourself. உபவாசிக்கிறேன் என்று சொல்லி முழு நாள் உங்கள் சொந்த வேலைகளை செய்து ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் தேவனோடு நேரம் செலவிடாமல் போய்விட்டால் அதை உபவாசம் என்று அழைக்க கூடாது. அது வெறும் பட்னியா இருப்பது என்று அர்த்தம். So fasting is a time where you set a time apart, the time that you take to cook your food, the time that you take to eat, that time you set apart and you spend it with God. உபவாசம் என்று சொன்னால் நீங்கள் சமைக்க மற்றும் சாப்பிட பயன்படுத்துகிற அதே நேரத்தை ஜெபத்திலே தேவனோடு செலவழிப்பது, அதுதான் உபவாசம். So fasting is totally focused on God. உபவாசம் முற்றிலும் தேவன் மீது கரிசனை உள்ளதா இருக்கிறது. And that's why when we fast, our spirit becomes very sensitive. We can hear the voice of God. அப்படி நாம் தேவன் மீது நோக்கமா இருக்கும் பொழுது நம்முடைய ஆவி ரொம்ப சென்சிட்டிவா மென்மையாய் மாறி தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க முடிகிறது. That's why notice when you are fasting, you can easily connect with God. You can see visions. God can speak to you very easily. ஆகையால தான் உபவாசிக்கும் பொழுது ரொம்ப சுலபமாய் தரிசனங்கள் பார்க்கிறோம், தேவ சத்தத்தை கேட்கிறோம், தேவனோடு ரொம்ப எளிதான விதத்திலே இணைந்து விடுகிறோம். So fasting is always focused on God. ஆகையால உபவாசம் எப்பொழுதும் தேவன் மீது நோக்கமா இருக்கிறது. See, we are a triune being. நாங்கள் மூன்று பங்கான ஜனங்கள். We are spirit, soul and body. ஆவி, ஆத்துமா, சரீரம். Our body feeds on the food that we eat. சரீரம் நாம் சாப்பிடுகிற அந்த உணவின் மீது சார்ந்திருக்கிறது. But for our spirit the food is only the word of God. ஆனால் நம் ஆவிக்கு உணவு தேவ வார்த்தை மாத்திரமே. So when we fast during this time, we say no to the food of our body. இந்த நாட்கள் நாம் உபவாசம் இருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தின் உணவை வேண்டாம் என்று சொல்கிறோம். And we instead of that we feed our spirit with the word of God, that is the food to the spirit. நம்முடைய ஆவிக்கான உணவு, அதாவது தேவனுடைய வார்த்தையை நாம் உண்ணுகிறோம், அதையே நம்முடைய உணவாய் மாற்றி விடுகிறோம். And whatever we feed more becomes stronger. நாம் எதை அதிகமாய் சாப்பிடுகிறோமோ அதுதான் பலவானாய் மாறுகிறது. If our flesh is getting fed well, then our flesh becomes stronger. மாமிசத்திற்கு அதிகமாய் தீனி போட்டால் மாமிசம் பலமாய் மாறுகிறது. And if our spirit is being fed, then our spirit becomes stronger. ஆவிக்கு அதிகமாய் தீனி போட்டால் ஆவி பலமாய் மாறுகிறது. So fasting is a time where we make our spirit stronger. உபவாசத்தின் நேரம் நம் ஆவியை பலப்படுத்துகிற நேரம். And whatever is stronger has a control over our soul. எது பலமாய் இருக்கிறதோ அதுதான் ஆத்துமாவை ஆளுகை செய்கிறது. And when your spirit is stronger, your spirit will have a control over the soul. ஆவி பலனுள்ளதா இருக்கும் பொழுது ஆவி ஆத்துமாவை ஆளுகை செய்து கண்ட்ரோல் பண்ணுகிறது. And you will not act according to your flesh, but you will act according to the spirit. அப்பொழுது மாமிசத்தின்படி நடக்காமல் ஆவியில நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Many of us in given situation we act in a carnal way because our spirit has starved to death, but our flesh has become stronger. நம்மில் அநேகர் சில நேரத்துல இந்த ஆவியில நடக்காமல் மாமிசத்தின்படி நடக்கிறபடினாலே ஆவியை பட்டினி போட்டிருக்கிறோம், ஆவி பலவீனமா இருக்கிறது, மாமிசத்தின் இச்சைகளை தான் நாம் நிறைவேற்றுகிறோம். And our spirit has lost his voice. ஆவி தன்னுடைய சத்தத்தை இழந்து விட்டிருக்கிறது. But the flesh has become very loud and thunderous. ஆனால் நம்முடைய சரீரம் மாமிசம் ரொம்ப சத்தமாய் இடிமின்னலை போல அது சத்தமிடுகிறது. That's why when somebody speaks something against us, we want to give them back. ஆகையால தான் யாராவது நமக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டா உடனே திருப்பி பேசணும்னு நினைக்கிறோம். That is the act of the flesh. அது மாமிசத்திலிருந்து வருகிற காரியம். The flesh will say that tit for tat.
அந்த மாமிசம் செய்ததை அப்படியே திரும்பி செய்திரணும்னு நினைக்குது. But the spirit will say, do not overcome evil by evil, but overcome evil by good. ஆனால் ஆவி என்ன சொல்லுகிறது? தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று வழி நடத்துகிறது. So we need to feed our spirit with the word of God and make it strong. நம்முடைய ஆவியை தேவ வார்த்தையினால் போஷித்து அதை பலவானாய் மாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. And during this fasting prayer time, this is what we are doing. Every alternate days we are coming and we are feasting in the word of God. இந்த உபவாசத்தின் நாட்களிலே நாம் அடிப்படையில் செய்து வருகிறது இதுதான், தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்டு நம்முடைய ஆவியை பலவானாய் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். So that we can become strong spiritually. நாம் அப்பொழுது ஆவிக்குரிய ஜனங்களாய் ஆவிக்குரிய விதத்திலே பலவான்களாய் இருப்போம். Now there are right and wrong ways of doing everything. எல்லா காரியத்திலும் சரியாய் செய்வதும் அதே காரியத்தை தவறாய் செய்கிற விஷயம் என்று உண்டு. There is right way of giving. கொடுப்பதிலே சரியான விதம் ஒன்று உண்டு. There is wrong way of giving also. கொடுப்பதிலே தவறான விதம் என்றும் உண்டு. There is right way of speaking and wrong way of speaking also. சரியான விதத்திலே பேசுவது என்று உண்டு, தவறான விதத்திலே பேசுவது என்று உண்டு. There is right way of praying and wrong way of praying also. சரியான விதத்திலே ஜெபிப்பது என்று உண்டு, தவறான விதத்திலே ஜெபிப்பது என்பதும் உண்டு. Likewise there is a right way of fasting and a wrong way of fasting also. அதே விதமாய் உபவாசத்திலும் சரியாய் உபவாசம் இருப்பது என்று ஒரு காரியம் உண்டு, தவறாய் உபவாசம் இருப்பது என்கிற ஒரு காரியமும் உண்டு. So today we going to see the right way of fasting and the benefits and the blessings that comes out of it. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் சரியா எப்படி உபவாசம் இருந்து அதிலிருந்து எவ்விதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வருகிறது என்பதை தியானிக்க போகிறோம். We all know this verse where Jesus says in Matthew 6:16 to 8 that when you fast, do not fast like the hypocrites. நாம் அறிந்த வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது அந்த மாயக்காரர்களைப் போல நீங்கள் உபவாசிக்காதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. Who fast to gain the appreciation of people. அவர்கள் ஜனங்களுடைய புகழை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜனங்களுக்கு முன்பதாய் உபவாசிக்கிறார்கள். But how we should fast in a way that will get the approval of God. ஆனால் நாமோ தேவனுடைய நோக்கம் நம் மீது இருக்கிற வண்ணமாய் உபவாசிக்க வேண்டும். And when we fast this way, our God who sees us secretly will reward us publicly. அப்படி நாம் உபவாசிக்கும் பொழுது நம்மை அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் நம்மை பகிரங்கமாய் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். So this is one of the ways of fasting in a right way. இது உபவாசிக்க சரியான விதம் என்று சொல்லலாம். Another way we find it in Isaiah chapter 58. இன்னொரு காரியம் ஏசாயா 58வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். Verse 3 to 12. 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை. I will read it. I'll read it. Verse 3 to 5, it says, wherefore have we fasted, say they, and thou seest not? Wherefore have we afflicted our soul? Thou takest no knowledge. Behold, in the day of your fast ye find pleasure, and exact all your labors. Behold, ye fast for strife and debate, and do smite with the fist of wickedness. Ye shall not fast as ye do this day, to make your voice to be heard on high. Is it such a fast that I have chosen, a day for a man to afflict his soul? Is it to bow his head as a bulrush, and to spread sackcloth and ashes under him? Will thou call this a fast and an acceptable day to the Lord? நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்றார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய விசுவாசி நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்தில் கேட்கப்படும் பணியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசிக்காதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்வதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவோம்?
This is not the fast that God desires or accepts. இது தேவன் அங்கீகரிக்கிற ஒரு உபவாசம் அல்ல. Why is it so? ஏன் அப்படி? Because the people here, they are not seeking God with a sincere heart of obedience. காரணம், ஜனங்கள் தேவனை தேடும் பொழுது உண்மையுள்ள இருதயத்தோடு, கீழ்ப்படிதல் இருதயத்தோடு தேவனை தேடவில்லை. Though they are fasting, they are still exploiting their workers who are working under them. அவர்கள் உபவாசித்தாலும் அவர்களுக்கு கீழே வேலை செய்கிற அவர்களுடைய வேலைக்காரர்களை ரொம்ப தவறாய் நடத்துகிறார்கள். They are fasting on one side, but on the other side there is strife, there is anger, there is bitterness in their hearts towards their brothers. ஒரு பக்கத்திலே உபவாசம் இருக்கிறார்கள், ஆனால் அதே ஜனங்கள் மறுபக்கத்திலே தங்களுடைய சகோதரரை வெறுத்து கோபம் கொண்டு கசப்பும் பொறாமையும் விதமான காரியங்கள் இருதயத்திலே உண்டு. There is so much of strife and bitterness that they are even ready to smite or hit each other. எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல அந்த வெறுப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் ஒருத்தரை அடித்துக்கொள்ள கூட தயாரா இருக்கிறார்கள். This is one type of fasting that Jesus says that it's like the fasting of the hypocrite, where they want to lift their voice up and just show off in front of people. இவ்விதமான உபவாசத்தை தான் இயேசு சொல்லுகிறார். அது ஒரு மாயமாலமான உபவாசம். இது ஜனங்களுக்கு முன்பதாய் செய்கிற காரியம், ஜனங்களுடைய புகழ் பெற செய்கிற உபவாசம் என்று. There is no sincerity, there is works of wickedness and no righteousness in this type of fasting. அதிலே உண்மையான தேவனை தேடுகிற மனப்பான்மை இல்லை, சத்தியம் இல்லை, எல்லாம் தீமை தான் இருதயத்தில் உண்டு. நீதியுள்ள இருதயத்தோடு தேவனை தேடவில்லை. That's why this is a fasting that God rejects and he doesn't desire. ஆகையினால தான் இவ்விதமான உபவாசத்தை தேவன் நிராகரிக்கிறார், அதை விருப்பப்படுவதும் இல்லை. Now we will see what type of fasting, what is the right way of fasting that God loves. We find it in verse 6 and 7. இப்பொழுது தேவன் நேசிக்கிற, அவர் அங்கீகரிக்கிற உபவாசம் எவ்விதமான உபவாசம், அதை 6வது வசனத்திலிருந்து நாம் கேட்போம். I'll read it. Is not this the fast that I have chosen, to loose the bands of wickedness, to undo the heavy burdens, to let the oppressed go free, and that ye break every yoke? Is it not to deal thy bread to the hungry, and that thou bring the poor that are cast out to thy house? When thou seest the naked, that thou cover him, and that thou hide not thyself from thine own. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவர்களுக்கு ஒளிக்காமல் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்ததான உபவாசம். We see that this is the type of fast that God accepts and he chooses. இவ்விதமான உபவாசத்தை தான் தேவன் அங்கீகரிக்கிறார், தெரிந்து கொள்கிறார். Where they lose the bands of wickedness, that all the sins are been, like they ask forgiveness for it. அந்த துன்மார்க்கத்தின் கயிறெல்லாம் உடைத்து வெளியே வந்து பாவத்திற்காய் மனம் திரும்பி மன்னிப்பை பெறும் பொழுது, where they stop oppressing each other and hurting each other with their words or their actions, ஒருவருக்கொருவர் அவர்களுடைய செயல்களின் நிமித்தமோ அவர்களுடைய வார்த்தை நிமித்தமோ துக்கம் கொண்டு வந்து அவர்களை வழிக்கு நேராய் நடத்துகிற அந்த காரியம் எல்லாம் மாறும் பொழுது, this is also one of the ways how we oppress each other. இதுவும் நாம் ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிற ஒரு விதம். By our words and by our actions. நம்ம வார்த்தையினாலே, நம்முடைய கிரியைகளினாலே. So when we are fasting, we are not supposed to do all these things. நாம் உபவாசிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் செய்யவே கூடாது. And if they were the employers, then what they had to do is lift up the heavy burden from their employees or the laborers. முதலாளிகள் என்று சொன்னால் அந்த கனத்த நுகத்தை, அந்த கனத்த பாரத்தை அவர்களுடைய வேலைக்காரர்களுடைய காரியத்திலிருந்து எடுத்து விடுவது. And to let the oppressed go free. அந்த ஒடுக்கப்பட்டவனை விடுதலையாக்கி விடுவது. Break every yoke. எல்லா நுகத்தை முறித்து போடுவது. You might feel that you have not tied anybody, you have not put chains around anybody, then how can you let go or make them go free? நீங்க நினைக்கலாம், நான் யாரையும் அப்படி சங்கிலியாலோ நுகத்தினாலோ கட்டி வைக்கவில்லை, நான் எப்படி ஜனங்களை விடுதலையாக்க முடியும் என்று. But many a times we bind people with our unforgiveness, we bind people with our thoughts, and we don't set them free.
அநேக நேரத்தில் மன்னிக்காத தன்மை விதமாய் நம்முடைய சிந்தனையிலே ஜனங்களை அப்படி கட்டி வைத்திருக்கிறோம், அவர்களை விடுதலையா நாம் விடுவதில்லை. So during this fasting prayer time, it is very important that if you have not forgiven somebody, to forgive them and let them go free. இந்த உபவாசத்து நேரத்திலே இருதயத்தில் அப்படி யாராவது கட்டி வைத்திருந்தால் அவர்களை விடுதலையாக்கி மன்னித்து விடுவது மிக மிக முக்கியமான காரியம். And we have to look for ways how we can help somebody who doesn't have food, doesn't have clothing. This is one of the ways how we fast in the right way. நாம் எப்படி இல்லாதவர்களுக்கு உதவியா இருக்கலாம் என்கிற சிந்தனை கொண்டு அப்படி உதவி செய்வது சரியான விதத்தில் உபவாசம் இருக்கிறோம். Fasting is not only cleaning ourselves from food, but it is also about sharing our food. நாம் சாப்பிடாமல் இருக்கிறது மாத்திரம் உபவாசம் அல்ல, அந்த உணவை மற்றவர்களுக்கு கொடுப்பது அதுவும் உபவாசம். This is not what I am saying, this is the word of God is saying this. இதை நான் சொல்லவில்லை, வசனம் சொல்கிறது. And me and pastor, we have started doing this from past few years, that when the fasting prayer comes, before that we pray and we ask God bring to us the right kind of people who need our help. நானும் என் கணவனும் இதை தொடர்ந்து செய்கிறோம். உபவாச ஜெபத்திற்கு முன்பதாய் ஆண்டவரே சரியான ஜனங்களை கொண்டு வாங்க, யாருக்கு உதவி செய்ய வேண்டும், அது நம்ம எப்படி வழி நடத்துங்க என்று ஜெபிப்பது வழக்கம். And every year God has been faithful the right kind of people. ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் சரியான ஜனங்களை கொண்டு வருவதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். So last year there were 2 sisters who had come from Odisha. போன வருஷம் ஒரிசாவிலிருந்து ஒரு 2 சகோதரிகள் வந்திருந்தார்கள். We didn't know them at all. அவர்களை அதற்கு முன்பதாய் நாம் அவர்களை அறியவே இல்லை. But then we saw that they were in need and we welcomed them in our house, helped them with whatever God had blessed us with. We helped them with that to pay their rent and the food for the rations. Last year we did that for them. அவர்கள் மிக தேவையில் இருந்ததை பார்த்தோம், அவர்களை நம் வீட்டுக்குள்ளே அழைத்தோம், அவர்களுக்கு தேவையான காரியங்களெல்லாம் கொடுத்து உதவ, அவர்களுடைய வாடகை கட்டவும், அவர்களுடைய ரேஷன் இப்படியெல்லாம் விதத்தில் உதவ கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். They were filled with tears. At last they were believers. We didn't know that they were believers. At last when they prayed for us, their eyes were filled with tears and they said that if today you wouldn't have helped us, we don't know where we would have. அவர்கள் விசுவாசிகள் என்று நாம் அறிந்திருக்கவில்லை. கடைசியில் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் விட்டு ஜெபித்து சொன்னார்கள், ஆண்டவரே இன்றைக்கு இவர்கள் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி வாழ்க்கை போயிருக்கும் நமக்கு தெரியாது, இதற்காக நன்றி என்று கண்ணீர் விட்டு ஜெபித்தார்கள். And even this year on the very first day of the fasting and prayer, God brought our sister who if we wouldn't have helped her, then her children would have gone hungry. இந்த உபாச ஜெபத்திலும் கூட முதல் நாளிலே ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை கொண்டு வந்தார். நாம் அவர்களுக்கு உதவி செய்திருக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய பிள்ளைகள் அன்றைக்கு பட்டினியாய் படுத்திருப்பார்கள். So when we fast, we have to keep in mind the poor people. நாம் உபவாசிக்கும் பொழுது இல்லாதவர்களை நம்முடைய மனதில் கொள்ள வேண்டும் And help them. அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். So this is one of the right ways of fasting and praying. இது உபவாசித்து ஜெபிப்பதிலே ஒரு சரியான விதம். So because of the lack of time, I am not explaining this so much, but now we will see that when we fast the right way, what are the benefits or the blessings that we get. நேர குறைவு நிமித்தம் இதை விவரிக்க போவதில்லை. ஆனால் இப்படி சரியான விதத்தில் உபவாசிப்பதிலிருந்து வருகிற நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன பார்க்க போகிறோம். We will see from verse 8 to verse 12. 8 லிருந்து 12 வரைக்கும். We will read it verse after verse. Sister, you can. ஒரு வசனமாய் வசனமாய் ஒன்றுக்கு பின் ஒன்று நாம் அப்படி. We see here the benefits of fasting and prayer. உபவாச ஜெபத்தின் ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். When we do it in the right way, சரியான விதத்தில் செய்யும் பொழுது that your light will break forth like the morning. நம்முடைய வெளிச்சம் காலையின் வெளிச்சத்தை போல அது பிரகாசித்து வருகிறது. In the morning, the sun when it comes out with all of its glory. காலையில ரொம்ப மகிமையாய் சூரியன் எழும்பி வருகிறது. So when we fast in the right way, our good deeds, our good things that we are doing will be visible before God and before people in its glory. நாம் சரியான விதத்தில் உபவாசிக்கும் பொழுது நாம் செய்கிற நன்மையான காரியங்கள் தேவனுடைய கண்களுக்கும் ஜனங்களுடைய கண்களுக்கும் அது வெளிப்படையாய் வரும். Then our healing will spring forth speedily. அடுத்து நம்முடைய சுகம் துரிதமாய் வருகிறது. We will receive a quick healing and restoration both physically and emotionally. சீக்கிரமாய் சரீரத்திலே சுகமும் நம்முடைய உணர்ச்சிகளிலே சுகமும் சீக்கிரமாய் துளிர்ந்து வருகிறது. Third, our righteousness, that is our right standing with God or our right relationship with God will be
will go before us to protect us. மூன்றாவது, நாம் தேவனோடு இருக்கிற இந்த சரியான உறவு, இவ்விதமான இந்த உறவு நிமித்தம் வருகிற அந்த நீதி நமக்கு முன்பதாய் சென்று நம்மை பாதுகாக்கிறது. So there will be a protection from front, முன்பதாய் ஒரு பாதுகாப்பு உண்டு. and the glory or the power of our Lord will be a protection, will be our rear guard from behind. அடுத்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வல்லமையும் நமக்கு பின்பதாய் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. So it will be a protection from behind, and so we will be protected from all the sides. அதற்கு அர்த்தம் எல்லா பக்கத்திலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். So when we fast in the right way, we receive protection from all the sides. சரியான விதத்திலே உபாசிக்கும் பொழுது எல்லா திசையிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறோம். And verse 8, only the first. Yes, 9. We see that then when we call out to God and cry out to God, He will hear and He will answer. நாம் இப்படி உபவாசித்து கேட்கும் பொழுது, நாம் தேவனை கூப்பிடும் பொழுது அவர் கேட்டு நமக்கு பதிலும் கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. Then verse 10, the last sentence. 10வது வசனம் கடைசி வரி. We see here that not only our light will shine, but also that God will give us the grace to see. Our light will rise in obscurity. That means when there is no clarity, we will be able to see and understand things in a clear way. இந்த வெளிச்சம் வெறும் பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த வெளிச்சம் எப்படி கிரியை செய்கிறது என்று சொன்னால், நம் தெளிவில்லாத இடத்திலும் நமக்கு தெளிவு உண்டாகி அவ்விதமாய் வெளிச்சம் நம்முடைய மனதில் வீசுகிறது. And thy darkness be as noonday, which means that even in our darkest and most difficult time, God will be our light and He will be with us. நம்முடைய இருளான காரிருளின் நேரத்திலே கூட நம்முடைய அந்த இருளிலே தேவனே நமக்கு வெளிச்சமா இருந்து மத்தியானத்தின் வெளிச்சத்தை போல அதை மாற்றி விடுகிறார். Verse 11. 11வது வசனம். We see here that God will, the another benefit and blessing is that we see here that God will continually. அடுத்த ஆசீர்வாதம், தேவன் தொடர்ந்து நம்மை நித்தமும் நடத்துகிறார். And the other blessing is that our bones will be made strong. நம்முடைய எலும்புகள் பலப்படுத்தப்படுகிறது. And the other blessing is even in the drought and where there is lack everywhere, the Lord will satisfy us and we will lack nothing. பஞ்ச காலத்திலும் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற தண்ணீரற்ற இடத்துல கூட தேவன் நம்மை திருப்தியாக்கி எல்லா காரியத்தையும் நிறைவாக்கி குறைவில்லாமல் நடத்துகிறார். In the midst of drought, we will be like a watered garden. அந்த பஞ்சத்தின் நடுவிலே, தண்ணீரற்ற நிலைமையின் நடுவிலே, அந்த இடத்தின் நடுவிலே ஒரு நீர் பாய்ச்சப்பட்ட தோட்டத்தை போல நாம் இருப்போம். And because our resources and our sources will never dry out. நம்முடைய ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் ஊற்று ஒருபோதும் வற்றாமல் இருக்கும். So when we fast in the right way, our resources never dry out, and even in the driest season we will be like a watered garden. நாம் சரியான விதத்தில் உபவாசிக்கும் பொழுது நாம் வெறும் தண்ணீர் பாய்ச்சின தோட்டத்தை போல மாத்திரமல்ல, நம்முடைய ரிசோர்சஸ், நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று வற்றாமல் எப்பொழுதும் அப்படியே இருக்கும். And verse 12. We see here, this is one of the very nice blessing that I found when I was reading this, that the ruins or the things that our forefathers, the generation before us has never made, the things they have never accomplished, when we fast in the right way, we will be able to do that. இது மிக அருமையான ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் மாற்றணும்னு நினைச்சு அவர்கள் எழுந்து கட்டணும்னு நினைத்த காரியங்கள் அது முடியாமல் போனாலும் நாம் எழுந்து அந்த உடைந்த காரியத்தெல்லாம் கட்டி அதை சீராக்குவோம் என்று வேதம் சொல்கிறது. And when we fast in the right way, we can break the generational patterns and the generational curses. நாம் அப்படி சரியான விதத்தில் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது வம்சமாய் வருகிற அவிதமான சாபங்களும் அவிதமான செயல்பாடுகளும் சுபாவங்களும் உடைத்து அது மாறுகிறது. When we fast in the right way, we will be able to accomplish all those things that our previous generation
didn't. இதற்கு முன்பதாக இருந்த தலைமுறைகள் சாதிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் நாம் சரியான விதத்தில் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நம்மால் சாதிக்க முடியும். And the last and the final reward that we get, கடைசியான ஒரு ஆசீர்வாதம், that we will be called the repairer of breach. நாங்கள் உடைந்து போன காரியத்தை சீர்படுத்துகிறவர்கள் என்று அழைக்கப்படுவோம். Breach is basically a gap. இது பொதுவாய் ஒரு பெரிய கேப், விரிசல். So we live in a world where there is so much of breaches and gaps everywhere. நாம் வாழுகிற இந்த உலகத்திலே நிறைய இப்படியான விரிசல்கள் உண்டு. எல்லா இடத்திலும் விரிசல்கள் உண்டு. There are broken hearts, broken life, broken home, broken society. விரிசலான இருதயம், விரிசலான சமுதாயம், விரிசலான குடும்பம், விரிசலான ஜனங்கள். And God calls you and me to stand in the gap and to fill the gap and to be a repairer of breach. அந்த விரிசலிலே நானும் நீங்களும் நின்று அதை சீர்படுத்தி செம்மையாக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். And we cannot do it with our own strength. அதை நம் சொந்த பலத்தினாலே நாம் செய்ய முடியாது. We can do it only when we fast and pray in the right way. சரியான விதத்தில் உபவாசித்து ஜெபித்தால் மாத்திரமே அதை செய்ய முடியும். So as we saw the blessings of the right way of fasting and praying, சரியான விதத்தில் உபவாசித்து ஜெபிப்பதின் ஆசீர்வாதங்களை பார்த்தோம். so let's keep this in our mind இதை மனதிலே கொள்வோம், and seek our Lord. தேவனை தேடுவோம். So let's all of us stand up and seek the Lord, and pastor will. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போவோம். We're going to take some time and pray. Just 3 to 5 minutes we're going to pray. நேரம் எடுத்து ஒரு 3-5 நிமிடங்கள் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Our time is already over, but we're going to take 5 minutes. எங்க நேரம் ஏற்கனவே இருந்தது, ஆனால் போகிறோம். Some of those blessings are beautiful blessings. சில ஆசீர்வாதங்களும் ரொம்ப அருமையான ஆசீர்வாதம். God will never lie. தேவன் ஒருபோதும் பொய் சொல்கிறவர் அல்ல. God will never lie. தேவன் ஒருபோதும் பொய் சொல்கிறவர் அல்ல. If he said he will do something, he will surely do it. ஒரு காரியத்தை செய்வேன் என்று அவர் சொன்னால் அதை செய்து முடிப்பார். And as we seek him in the right way, ஏற்ற விதத்தில் அவரை நாங்கள் தேடும் பொழுது, oh, the Bible says you will be repairer of breaches. ஓ, வேதம் சொல்கிறது விரிசல்களை சரியாக்குகிறவர்களாய் நாங்கள் இருப்போம். The ruins that our forefathers were not able to build, we will build it. எங்க முற்பிதாக்கள் கட்டி முடிக்க முடியாத அந்த காரியங்களை நாங்களோ கட்டி முடிப்போம். There will be healing. அங்கே சுகம் உண்டாகும். There will be strength. அங்கே பலன் உண்டாகும். Your bones will be strengthened. உங்களுடைய அந்த இலக்குகளோ அது பலனடையும். Oh, let's look to the Lord and tell him, Lord, we pray that you will strengthen our bones. ஓ, கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்க பலன்கள், எங்க எலும்புகளை நீர் பலப்படுத்துவீர். Oh, I pray that for every person here in this place. ஓ, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் அதை ஜெபிக்கிறேன். And anybody else who is joining with us in faith, Father, we pray may their bones be strengthened in Jesus' name. அப்பா, விசுவாசத்தில் எங்களோடு இணைகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே அவர்களுடைய எலும்புகளோ பலனடைவதாக. The doctors say for women when they touch 35 years their bones begin to become weak. டாக்டர் சொல்றாங்க, ஸ்திரீமார்கள் 35 வயதை தொடும் பொழுதோ அவர்கள் எலும்புகள் பலவீனம் அடைகிறது. And for men after another stage. ஆண்களுக்கு இன்னொரு கட்டத்துக்கு மேல அது நடக்கிறது. Oh, but even though that is how it is with the world, Father, we believe for strong bones in Jesus' name. ஓ, உலகத்திலே காரியங்கள் அப்படி நடந்தாலும் கூட ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே பலனுள்ள எலும்புகளுக்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம். Oh, we pray from our smallest child to the elderly, may the bones be strengthened in Jesus' name. ஓ, எங்க சிறு பிள்ளைகளிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் இயேசுவின் நாமத்திலே எலும்புகள் பலனடைவதாக. And Father, we pray that you will bless us with divine strength and wisdom to rebuild the ruins, Lord. ஆண்டவரே, பாழான இடங்களை கட்டும்படிக்கான அந்த தெய்வீகமான பலமும் ஞானமும் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். Generations after generation, wickedness has been ruling in some of our places. ஆண்டவரே, अनेक தலைமுறைகளாய் எங்க சில இடங்களிலே துன்மார்க்கமோ ஆளுகை செய்கிறது. Oh, but now we pray that those patterns be broken in Jesus' name. ஓ, இப்பொழுது அந்த முரண்மைகள் இயேசுவின் நாமத்தில் அது மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். No more wickedness in Jesus' name. இதற்கு மேல துன்மார்க்கம் இயேசுவின் நாமத்தில் இருக்க கூடாது. Generations after generation, the men in the house have 2 or 3 wives. अनेक தலைமுறையாய் வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு 2 மனைவிகள் உண்டு. Generations after generation, some men in some families, some men die before they touch 50 years old. अनेक தலைமுறையாய் சில குடும்பங்களிலே ஆண்களோ 50 வயதை தொடுகிறதற்கு முன்பதாய் மரித்து போகிறார்கள். Oh, but we pray may all those ruins be rebuilt in Jesus'
Jesus' ஓ name. எல்லா அந்த பாலான இடங்கள் இயேசுவின் நாமத்திலே May கட்டப்படுவதாக. righteousness reign in Jesus' name. நீதியானது இயேசுவின் நாமத்திலே ஆளுகை செய்வதாக. May everything that is wicked, such yokes be broken in Jesus' name. ஓ துன்மார்க்கமான அந்த நுகங்கள் இயேசுவின் நாமத்திலே அது உடைக்கப்படுவதாக. May every path that has become crooked, may it become straight and smooth in Jesus' name. ஓ கோணலாய் மாறி இருக்கிற எல்லா பாதைகள் இயேசுவின் நாமத்திலே அது சீராக்கப்படுவதாக. May each family and each individual here walk in the highway of holiness. ஓ இங்க இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்தம் என்கிற அந்த விசாலமான பாதையில நடப்பார்களாக. Oh, we thank you for your prayer answering ஓ God. நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன் உமக்கு ஸ்தோத்திரம். Oh, I pray that each one's darkness will turn to light in Jesus' name. ஓ இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவருடைய இருளும் அது ஒளியாய் மாறுவதாக. Like the afternoon sun, may our light shine bright, Lord. அப்பா மத்தியானத்தில் சூரியனை போல ஆண்டவரே எங்க ஒளி அது பிரகாசிக்கட்டும். May there be no place for darkness. அப்பா இருளுக்கு இடமே இருக்க கூடாது. From our eyes, our ears, our talks, our heart, our thoughts, our imagination, no place for darkness. ஓ எங்க கண்கள், செவிகள், எங்க பேச்சுகள், எங்க கற்பனைகள், சிந்தனைகள் இருளுக்கு இடமே இல்ல ஆண்டவரே. Oh, we pray that we will walk in righteousness, Lord. ஓ நீதியில நடக்கும்படிக்காய் That we ஜெபிக்கிறோம். will walk in the light. ஓ ஒளியில நடக்க வேண்டும். Thank you for your divine strength on our lives to be able to do that. அப்ப அதை செய்யும்படிக்கான எங்க வாழ்க்கையில வருகிற தெய்வீக பலத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். I pray that you will bless every person who joined with us today. அப்பா இன்றைக்கு எங்களோடு கூட இணைந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. We look to you, for we know that you will do great things in our midst. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்க நடுவிலே பெரிய காரியங்களை செய்வீர் என்று அறிந்ததை செய்கிறோம். With hope and expectation on you, we come and pray, Lord. அப்பா உம் மேல நம்பிக்கையோடு உம் மேல எதிர்பார்ப்போடு கூட வந்து ஜெபிக்கிறோம். And we know that all that we are praying for, that you would answer. அப்பா நாங்கள் ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கு நீர் பதில் தருவீர் என்று அறிந்திருக்கிறோம். And so we give you all the glory, all the honor and all the praise. ஆகையால் உமக்கே எல்லா துதி கன மகிமையை நாங்கள் தருகிறோம். In Jesus' precious name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Day after tomorrow evening we will gather and I'll continue with Elijah. நாளைக்கு சாயங்காலம் நாங்கள் மீண்டும் இணைவோம். எலியாவை குறித்து தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். Special thanks to Sister